ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவர் எங்கள் சபையை நினைத்து ஏசப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த விபிஎஸ் ஏசப்பா விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 4வது நாள் கர்த்தாவே இந்த பள்ளியை கூட கர்த்தாவே இந்த ஆராதனை கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஆண்டவர் சமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த பிள்ளைகளை உமக்கென்று கர்த்தாவே நீங்கள் சொந்தமாய் தெரிந்து கொண்டு கர்த்தாவே அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். பகைஞ்சனையும் பழிகாரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் கர்த்தாவே குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பகஞ்சனும் பழிகாரையும் அடைக்கு போட கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மூலமாய் கர்த்தாவே நீங்கள் தேசத்தில் பலனை உண்டு பண்ணும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. கேசப்பா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் உயர்த்தும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா, இந்த ஒரு வருடம் முழுவதுமாய் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து போய் நடத்தும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அன்று செய்தற்கென்று பிரயாசப்பட்டு ஏசப்பா இந்த விபிஎஸ்ஐ நடத்துகிற கர்த்தாவே போதகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, இதற்கு உதவியாக இருக்கிற கர்த்தாவே வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. அவர்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்து கர்த்தாவே அன்று ஒவ்வொருவரும் கர்த்தர் நீங்கள் உயர்த்த முடியாது தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அன்று இந்த ஊழியத்திற்கு என்று கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே திருசபை கர்த்தாவே உறுப்பினர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தாவே ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் கொடுக்கிற கர்த்தாவே குடும்பங்களை கர்த்தர் கொடுக்க முடியாது வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை இந்த வெயில் நாட்களில் கூட கர்த்தாவே பத்திரமாய் அழைத்து கொண்டு வந்து அழைத்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. இதற்காக பிரயாசப்படுகிற கர்த்தாவே சகோதரர் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது வேண்டி ஜெபிக்கிறோம். அவருடைய வாகனங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த முடியாது தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா 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 ஆமேன். கை தட்டுங்க பாப்போம். நல்லா 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 அக்காமார்களை பார்த்து டான்ஸ் ஆட போறீங்க. Twinkle twinkle little star, இயேசுவின் சூப்பர் ஸ்டார், மினுமினு என மினுமினு என மின்னுறோமே. சத்தமா Twinkle twinkle little star, இயேசுவின் சூப்பர் ஸ்டார், மினுமினு என மினுமினு என மின்னுறோமே. ஃபைவ் ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். இன்னும் சத்தமா ஃபைவ் ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டார், இயேசுவின் சூப்பர் ஸ்டார், மினுமினு என மினுமினு என மின்னுறோமே. Twinkle twinkle little star, இயேசுவின் சூப்பர் ஸ்டார், மினுமினு என மினுமினு என மின்னுறோமே. விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். எல்லாரும் ஆக்ஷன். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம். சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டிடுவோம். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம். சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டுவோம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போர் தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போர் தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான்.
சாத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம். அடிச்சு ஜின்சியோட பவரை தானே காட்டிடுவோம். சாத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம். அடிச்சு ஜின்சியோட பவரை தானே காட்டுவோம். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரெகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். நாங்கதானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. நாங்கதானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம். படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம். படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரெகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா சத்தமா டக்கரி டக்கரிடா டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்கணும் செம ஜோருதானடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா நம்ம VBS வந்தா செம ஜோருதானடா வந்து பாரு நீ வந்து பாரு கேட்டு பாரு நல்ல கதைகளை வந்து பாரு நீ வந்து பாரு கேட்டு பாரு நல்ல கதைகளை படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே தந்து பாரு உன் இயேசுவிடமே டக்கரி டக்கரி சத்தமா நல்ல சத்தமா கேர்ள்ஸ் பாடுங்க. வாழ்க்கையில இனிமேல டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா உன் வாழ்க்கையில இனிமேல டாப்பு டக்கரிடா டக்கரி டக்கரிடா டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா ஹே ஹே டக்கரி டக்கரிடா டாப்பு டக்கரிடா டக்கரி 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 டாப்பு டக்கரிடா சவாலை நீ சமாளி பயந்தா நீ ஏமாளி சவாலை நீ சமாளி பயந்தா நீ ஏமாளி படிப்பில சவாலு வாழ்க்கையில சவாலு சவாலை கண்டு பயந்து விடாத உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத சவாலை கண்டு பயந்து விடாத உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத டனக்குடனா டனக்குடனா டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையும் சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையும் சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்களும் தானியேலை கடிக்கல சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்களும் தானியேலை கடிக்கல யாரும் கேட்டிராது அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராது அதிசயம் நடந்தது யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது டனக்குடனா டனக்குடனா டனா டனா டனக்குடனா 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 சவாலை நீ சமாளி பயந்தா நீ ஏமாளி சவாலை
நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. வம்பு இல்லாம சண்டை இல்லாம, வம்பு இல்லாம சண்டை இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்து இருந்தாங்க. போட்டா போட்டி போடாம சேர்ந்து இருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. பாடுங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா பேழை தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. நோவா பேழை தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா ஜீவங்க. சிங்க கரடியும் யானை பூனையும், சிங்க கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. ஓகேவா? பண்ணலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? சத்தமா ஆர் யூ ரெடி? நல்லா கை தட்டுங்க பாப்போம். நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. சண்டை இல்லாம, வம்பு இல்லாம, சண்டை இல்லாம, வம்பு இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்து இருந்தாங்க. சத்தமா போட்டா போட்டி போடாம சேர்ந்து இருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. சத்தமா ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நல்ல கை தட்டுங்க பாப்போம். உங்க சத்தம் கேட்கணும் நல்லா. நோவா பேழை தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. நோவா மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. சிங்க கரடியும் யானை பூனையும், சிங்க கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஏலேலோ ஏலேலோ ஐலசா. சத்தமா பாடுங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. ஓகேவா? கத்துக்கிட்டீங்களா? இப்ப ஆடலாமா? எல்லாம் எழுச்சி நில்லுங்க பாப்போம். இந்த பாட்டு ஆன்ட்டி சின்ன வயசுல என்னுடைய விபிஎஸ்ல நான் கற்றுக்கொண்ட பாட்டு. என்னடா இப்படி முறைக்கிறீங்க? சின்ன வயசுல எங்களுக்கு விபிஎஸ்ல என்ன பண்ணி கொடுத்தாங்க? இது மாதிரி உங்களை மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஒரு பாஸ்டர் ஹெச்எஸ் சூர்யா சிங். அவங்க அதான் எங்கள் சர்ச்சில், எங்கள் அப்பாவோட சர்ச்சில் வந்து டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த அக்காமாருங்கெல்லாம் எங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு கற்றுக்கொண்ட பாட்டு தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த 2011லேருந்து இந்த வர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருக்க பாட்டு. ஸோ இன்னைக்கு பழைய பாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி விட்டது ஆலன் அண்ணா தான் நேற்று. சரி, அதனால் இன்னைக்கு பழைய பாட்டு 2 பாட்டு சொல்லி கொடுக்கலான்ட்டு. ஸோ அதனால் பழைய பாட்டு நம்ம பாட போகிறோம். நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேழைக்குள்ளே சேர்ந்துருந்தாங்க. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? சீக்கிரம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்ப்போம்.
தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. சத்தமா ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. கை தட்டுங்க. அழகா சிரிச்சுட்டே கை தட்டுங்க. நோவா பேழை தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவன்க. சத்தமா நோவா மிதக்குது பாரு. அந்த பேழைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவன்க. சிங்க கரடியும் யானை பூனையும், சிங்க கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஒற்றுமையாக இருந்து வந்தன. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. சத்தமா ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சத்தமா நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஓஹோ ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நல்ல கை தட்டுங்க பாப்போம். குவா 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 சின்ன வாத்து, இஷ போல நீச்சல் அடிச்சு போச்சு. நல்லா குவா 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 சின்ன வாத்து, இஷ போல நீச்சல் அடிச்சு போச்சு. தாய் வாத்து சொல்லுக்கு போச்சு. தாய் வாத்து சொல்லுக்கு கீழ்ப்படியாம போச்சு. அதனால ஆபத்து வந்தது. அதனால ஆபத்து வந்தது. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படி. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படி. கீழ்ப்படியும் பிள்ளைகளே பிரியமான பிள்ளைகள், அவர்களே கர்த்தர் விரும்பும் பிள்ளைகள். அவர்களே கர்த்தர் விரும்பும் பிள்ளைகள். குவா 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 சின்ன வாத்து, இஷ போல நீச்சல் அடிச்சு போச்சு. குவா 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 சின்ன வாத்து, இஷ போல நீச்சல் அடிச்சு போச்சு. கை தட்டுங்க பாப்போம். சூப்பர், அழகா ஆடிட்டீங்க. உட்காருங்க பாப்போம். அவ்வளவுதானே, கிளாஸ் பிடிச்சிட வேண்டியதானே இன்னைக்கு. இல்ல கிருஷ்ண ஸ்டோரி யாரும் இல்ல. சரி, இன்னைக்கு 4th டேக்குள்ள தீமை பார்க்கலாமா? தலைப்பு பார்க்கலாமா? ஓகே, ஒரு 10 minutes பார்த்துட்டு நம்ம கிளாஸ் பிரிக்க போறோம். இன்னைக்கு 4வது தலைப்பு என்னது? சத்தமா கனெக்ட் வித். இந்த சத்தம் போதாது. கனெக்ட் வித். ஆமா, கனெக்ட் வித் சர்ச்.
சர்ச்சோட நீங்க எப்படி கனெக்டடா இருக்கீங்க, கனெக்டடா இருக்க போறீங்கன்றதெல்லாம் நம்ம மத்தியில இருக்கிற யார் இன்னைக்கு எந்த மிஸ் சொல்லி தர போறாங்க? எந்த டீச்சர்? எந்த டீச்சர்? விஜய் ஆண்டியா? யார் சொன்னா உங்களுக்கு? நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, நம்ம மத்தியில இருக்கிற விஜய் ஆண்டி வந்து சொல்லி தர போறாங்க. நல்லா கை தட்டலாமா விஜய் ஆண்டிக்கு? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? எத்தனை நாள் விபிஎஸ் முடிஞ்சிச்சு? இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4வது நாள். ஜாலியா இருந்ததா 3 நாளும்? சரி, நம்ம விபிஎஸ் ஓட தலைப்பு என்ன? யார் சொல்றீங்க? சொல்லு சொல்லு. வெறும் 5G இல்ல, கரெக்டா யார் சொல்வா? 5G Christ generation. 5G Christ generation. சொல்லுங்க. 5G Christ generation. வெறும் 5G கிடையாது, 5G generation கிடையாது. 5G Christ generation. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. 5G Christ generation. ஃபர்ஸ்ட் டே தலைப்பு என்னது? எல்லாரும் பிரேயர் கனெக்ட் ஆயிட்டீங்களா? பிரேயர்ல டெய்லி பிரேயர் பண்றீங்களா? கனெக்ட் த்ரோ பிரேயர். எல்லாரும் பிரேயர்ல கனெக்ட் ஆயிட்டீங்களா? செகண்ட் டே என்னது? எல்லாரும் பைபிள் வசனம் எல்லாம் படிக்கிறீங்களா? விபிஎஸ்ல அக்கா ஆண்டி கொடுத்த வசனம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்களா? எல்லாரும் படிச்சே முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, அப்போ பைபிளோட எல்லாரும் என்ன ஆயாச்சு? கனெக்ட் ஆயாச்சு. தேர்ட் டே என்ன தலைப்பு? கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். எல்லாரும் பேரண்ட்ஸோட சந்தோஷமா பேசி எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு ஜாலியா இருக்கீங்களா? பேரண்டோட கனெக்ட் ஆயாச்சா எல்லாரும்? இப்ப எல்லாரும் கொஞ்சம் என்ன கவனிக்கிறீங்களா? இப்ப பைபிள்ல சர்ச்சுக்கு வந்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒருத்தவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? சாமுவேல். சாமுவேல் பத்தி யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும்ல. சண்டே கிளாஸ்ல எல்லாம் கதை கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? சாமுவேல் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க இருந்து வளர்ந்தவர்? சர்ச்சில். அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம்? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நான் கொஸ்டின் கேட்பேன் அப்புறம். அவங்க அம்மா சின்ன வயசா இருக்கும்போது சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம் சர்ச்சு வேலை செய்யறதுக்கு. சாமுவேல் என்ன பண்ணாராம்? சின்ன வயசுல இருந்தே சர்ச்சு வேலை எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணாரு? சர்ச்சிலேயே தங்கி இருந்தாரு. நான் அந்த சாமுவேல் என்ன பண்ணாராம்? சர்ச்சிலே இருந்து சர்ச்சில் பாய் விரிக்கிறது, சர்ச்சை பெருக்கிறது, சர்ச்சை சாத்துறது, திறக்கிறது, எல்லா வேலையும் சின்னதுலேருந்தே செஞ்சுட்டே வந்தாராம். அப்படி இருந்ததுனால ஆண்டவர் வந்து சாமுவேல் என்ன பண்ணாராம்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினாராம். சாமுவேல் வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாராம். இது வந்து நம்ம பைபிளில் உள்ள உண்மை சம்பவம். சரியா? ஆனால் நிஜத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? நிஜத்தில் நம்ம சர்ச்சில் சின்னதுலேருந்து நிறைய பேர் சர்ச்சு வேலை செஞ்சு இப்போ எல்லாம் நல்லா உயர்வில் இருக்காங்க. யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். ஆலன் அண்ணா. ஆலன் அண்ணா மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஆலன் அண்ணா, பிரியாக்கா, புவனாக்கா, பிரவீன் அண்ணா, அப்புறம் யார், ரொனால்டோ அண்ணா, எல்லாருமே சின்னதுலேருந்து சர்ச்சோட எல்லா வேலையிலையும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல சர்ச்சில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதுலாம் யாரு? அவங்க எல்லாம் சேர்ந்து தான் டே அண்ட் நைட் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனால அவங்க எதுலெல்லாம் உயர்வா இருந்தாங்க தெரியுமா? படிப்புல. எதுல? படிப்புல எல்லாம் நல்லா படிச்சாங்க. அப்புறம் இப்ப ஆண்டவர் எல்லாரும் எங்க வச்சிருக்காங்க? நல்ல வேலையில வச்சிருக்காங்க. ஓகேவா? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. சத்தம் கேட்கல, இன்னும் ஒரு தடவை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. சரி, நல்லா கை தட்டுங்க பாப்பா ஆண்டிக்கு.
நல்ல தட்டலாமே, நல்ல கை தட்டுங்க. சரி, ஆண்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு என்ன தலைப்பு? கனெக்ட் வித் சர்ச். ஓகேவா? ஒன்றும் ஒன்றும் ரெண்டுங்க, இயேசு எங்க ஃப்ரெண்டுங்க, ரெண்டும் ரெண்டும் நாலுங்க, இயேசுவோட ஆளுங்க, மூணும் மூணும் ஆறுங்க, இயேசுவை ருசிச்சு பாருங்க, நாலும் நாலும் எட்டுங்க, இயேசு எங்க ஹெட்டுங்க, அஞ்சும் அஞ்சும் பத்துங்க. இயேசு எங்க சொத்துங்க. புரிஞ்சிச்சா? இப்போ சத்தமா சொல்றீங்களா? சத்தமா சொன்னா நல்லா இருக்கும், ஃபாஸ்டா சொல்லலாம். ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? ரெடி? ரெடியா? ஒன்றும் ஒன்றும் ரெண்டுங்க, இயேசு எங்க ஃப்ரெண்டுங்க, ரெண்டும் ரெண்டும் நாலுங்க, இயேசுவோட ஆளுங்க, மூணும் மூணும் ஆறுங்க, இயேசுவை ருசிச்சு பாருங்க, நாலும் நாலும் எட்டுங்க, இயேசுவோட ஹெட்டுங்க, அஞ்சும் அஞ்சும் பத்துங்க. இயேசுவோட சொத்துங்க. சூப்பர், கத்துக்கிட்டீங்கம்மா பிள்ளைங்க. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஸ்டோரியோட டாபிக் என்னன்னா 4 நல்ல நண்பர்கள். என்ன ஸ்டோரி? கேட்கல. 4 சத்தமா சொல்லுங்க. 4. ஓகே, இதான் டாபிக். ஓகேவா? நான் வசனம் வந்து நான் லாஸ்டா சொல்லி தரேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊர் இருக்கும், சரியா? அந்த ஊர் பேர் என்னன்னா கப்பர்நகூம். என்ன ஊரு? நீங்க ஸ்லோவா பேசுனீங்கன்னா நானும் ஸ்லோவா சொல்ல, நானும் தூங்கிக்கிட்டே சொல்லுவேன். சத்தமா சொல்றீங்களா? கப்பர்நகூம். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்க பாருங்க, நான் சவுண்ட் விடுறேன், உங்களுக்கு கேக்குதான்னு பாக்குறீங்களா? கப்பர்நகூம். லாஸ்ட் வரைக்கும் கேக்குதா நான் சொல்றது? அப்ப நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கப்பர்நகூம். அந்த ஊருக்கு வந்து ஏசப்பா வந்து ஒரு நாள் போயிருந்தாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஏசப்பா பார்த்துட்டோம், ஏசப்பா வந்துட்டாங்க, ஏசப்பா வந்துட்டாங்க நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தாங்கன்ட்டு? அப்ப அந்த ஊருக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லார்கிட்டயும் கூவி கூவி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி சொல்லும் போது எல்லாரும் வருவாங்க தானே, எல்லார்கிட்டயும் போய் சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துக்கு ஒரு வீடு மாதிரி இருந்தது, அந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. சபரி சபரி உட்கார், உட்கார்றா. அப்போ அந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்ட பேரு அந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? படித்தவங்க, படிக்காதவங்க, அப்புறம் வேற யார் வந்திருப்பாங்க? அந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க சொல்லுங்க? நம்மள மாரி எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா? ஏசப்பா பார்க்கறதுக்கு எல்லாரும் போவோம் தானே. இப்போ நம்ம ஊருக்கு கூட ஏசப்பா வந்தாருன்னா நீங்கள் எல்லாம் போவீங்களா பார்க்க? எல்லாரும் பார்க்கும்போது அந்த ஊரில் வந்து ஒருத்தர் இருந்தார். அந்த ஊரில் வந்து யார் இருந்தாங்க? அப்போது அவருக்கு வந்து ரொம்ப நாளாக அவருக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பு சரியாமல் ஒரு படுக்கையிலே இருந்தாராம். அவரால் எழுந்து நடக்கவும் முடியாமல், எழுந்து போகவும் முடியாமல், சரியாக சாப்பிடவும் முடியாமல் படுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஏசப்பா அந்த ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஏசப்பா அந்த ஊருக்கு வராருன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் நினச்சாரு, இந்த மாதிரி ஏசப்பாவை நானும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க? இந்த டாபிக்கோட தலைப்பு என்ன? இந்த கதையோட தலைப்பு என்ன? தலையோட தலைப்பு என்ன? தலையோட தலைப்பு என்ன? அந்த 4 நல்ல நண்பர்களும் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட அவர் சொல்லும் போது இந்த இடத்துக்கு ஏசப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போறதுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 4 நண்பர்களும் வந்து நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அவர் படுத்துட்டு இருந்தார்ல பெட்டு, அந்த பெட்டோட அவனை தூக்கிக்கிட்டு ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போனார். எங்க போனாங்க? ஏசப்பா எங்க இருந்தாங்க? ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா அந்த வீட்டுக்குள்ள இருந்தாரு. அப்போ வந்து அங்க இருக்க ஜனங்கள்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்களே. இப்போ கூட்டமா இருந்தா நம்மளால அது உள்ள போக முடியாது தானே. இப்போ ஒரு இடம் கூட்டமா இருந்தா நீங்களா போவீங்களா? அது உள்ள
போவீங்களா? போக மாட்டீங்க தானே? அப்போ வந்து 4 பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க, நம்ம எப்படி இவனை கூப்பிட்டுட்டு நம்ம ஏசப்பா கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிது. அப்போல்லாம் வந்து கூரை வீடு. அப்போ வந்து வீட்டு மேலே வந்து கூரை கட்டியிருப்பாங்க. சரியா? கூரைன்னா என்ன தெரியல, ஓலையில் கட்டியிருப்பாங்கள்ல, அந்தமாரி சொல்லிட்டு ஓலையில் கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க யோசித்தாங்க, அந்த கூரையை பிரித்து நம்ம இது வழியாக அவரை கீழே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதை கீழே விடும் போது என்னாச்சுன்னா, அவரை வந்து கீழே விழாமல் மெதுவாக அவரை வந்து கயிறு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே கூரையை பிரித்து விட்டாங்க. எதுவில் விட்டாங்க? அது அவரை எதுவில் விட்டாங்க? அந்த கூரைக்குள்ளே கயிறு கட்டி உள்ளே விட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க உள்ளே விட்ட உடனே ஏசப்பா பார்த்தாரு. ஏசப்பா பார்த்தோடனே பார்த்து அவனை வந்து என்ன பண்ணாரு? நீ எதுக்கு உள்ளே வந்த அப்படிலாம் கேட்டாரா அவரு? ஏசப்பா அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரா? ஏசப்பா அந்த மாதிரி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அப்போது அந்த கூரைக்குள்ளே வந்து விட்ட வேணும். அப்போ ஏசப்பா வந்து அந்த மனுஷனை வந்து அன்போடு பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? எனக்கு கேட்கல. எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? அப்போ அன்போடு பார்க்கும்போது ஏசப்பா வந்து அந்த மனுஷனை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் மெயின். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டினை நான் கேட்பேன். சரியா? அவரை பார்த்தோன்னே என்ன சொன்னார்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? கேட்கல. கேட்கல. சத்தமா சொல்லுங்க ஒரு வாட்டி. உன் பாவம் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அந்த சந்தோஷமா வந்து ஏசப்பா வந்து அவரை பார்த்து சொன்னாரு. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு? அப்படி சொன்ன உடனே சரி பாவம் மன்னிக்கப்பட்டது தான். அப்போ அவர் வந்து வியாதியா தானே அந்த ஊருக்குள்ள போனாரு. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு? சரியாயிடுச்சு. அப்போ அவருக்கு வந்து ஹாப்பியா இருக்குமா சோகமா இருக்குமா? ஹாப்பியா இருக்குமா சோகமா இருக்குமா? அப்புறம் அவர் ஹாப்பியா என்ன பண்ணாரு? வெளியே வந்தாரு. வெளியே வந்து சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க பார்த்து, இவர் இவ்வளோ நாளா உடம்பு சரியாம இருந்தாரு, எப்படி இவ்வளோ சுகமா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அவரை வந்து குணப்படுத்திட்டாரு. அப்போ அவர் சந்தோஷமா வெளியே வந்து குதிச்சு அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் ஏசப்பா. அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமா அந்த கூடையை விட்டு வெளியே வரும்போது எல்லா ஜனங்களும் பார்த்து, இந்த மனுஷன் எப்படி இருந்தாரு, எப்படி சரியானாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்த்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? புகழ்ந்தாங்க ஏசப்பாவை. பரவாயில்ல, சுகப்படுத்திட்டாரு, இவ்வளோ நாளாக வந்து உடம்பு சரியாத இருந்தவரை சுகப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சத்தமா சொல்லுங்க. நீதிமொழிகள் 17:17. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஸ்டோரி சொன்ன அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ கடைசியா நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம மத்தியில் இருக்கிற சாண்டினா அக்கா வந்து ஜெபிச்சு முடிப்பாங்க. அதுக்கு முன்னால் இன்னைக்கு இந்த வருஷம் நமக்கு விபிஎஸ் டீச்சராக வந்திருக்கிற சாரு அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் சாரு அக்காவுக்கு நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். அக்காவுக்கு ஒரு ஜெபம் பண்ணலாம். வாமா சாரு, ஓடியா. சாக்லேட் தருவாங்க. சாக்லேட் வச்சிருக்கியாம்மா? வச்சிருக்காங்களா அக்கா? கண்டிப்பாக தந்துடுவாங்க. சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். சாரு அக்காக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம். அடுத்த சாண்டினா அக்கா ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறாங்க. சரியா? கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஜெபம்னால என்ன பண்ணணும்? கண்ணை மூடணும். புரியுதா? யாரும் பேசக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. சரி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, இப்பொழுதும் அருமையான மகள் சாருக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்திரே உமக்கு நன்றி அப்பா. தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா பிள்ளை நீங்கள் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி. இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டுகளிக்க நாங்கள் மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே மகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. மகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்குது. இங்கே வந்தது நல்லது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் மகளுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க தேவன் கிருபை செய்வீராக. அவங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமே. எல்லாம் கண்ணமுல்லாமா ஜெபம்லாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஏசப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏசப்பா இந்த நாளை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த 4ஆம் நாள் VBSஐ கர்த்தர் ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் முடித்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. வந்த பிள்ளைகள் யாரும் வெறுமையாக இந்த இடத்துலேருந்து திரும்பி போகாத அளவுக்கு தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளை ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்தரிக்க நம்ம கேட்டபடி கனெக்ட் வித் சர்ச் எப்பொழுதும் ஆண்டவருடைய சபையில் ஆண்டவரே சபை கூடி விடுதலை எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சபை அப்பா ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள முடியாது என் தேவன் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே VBSனால ரட்சிக்கப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீர் தொடுவீராக. இந்த வேலையில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சாமுவேல் எப்படி சபை தினையில் வளர்ந்து ஆண்டவரே ஊழியக்காருக்கு பிரியமாயிருந்தது போல அது போல இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் விருத்தி அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா வல்ல தேவன் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்லருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.